சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிம்மத்துக்கு இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராகு, செவ்வாய். செவ்வாய்க்கு மாறாத அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்துக்கு போகுது. அப்போ உங்களுக்கு செவ்வாய் ஃபேவரபுளா தான் இருக்கும். அதோட உங்க வீட்ல தான் கேதுவே உட்கார்ந்திருக்கிறார். பூரத்துல இருந்து மகத்துக்கு போறாரு அப்படிங்கிறப்போ, கேது சாரம். டோட்டல் சரண்டரிங். டோட்டல் சரண்டரிங் தான் இது சொல்லக்கூடியது. என்னன்னா, இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட என்னன்னா, செயல்பாடு எப்படி இருக்க போது? மாயை, பயம் எல்லாமே அதிகமாவே இருந்திருக்கும். இந்த ராகு சாரத்துல இருந்தப்போ. ஏன்னா, சூரியனுடைய சாரம் வாங்குனது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சூரியன், ராகு. அப்ப சூரியன், ராகு என்ன பண்ணும்? சூரியன் ஆல்ரெடி வந்து தன்னை ஒரு பெரிய ஒரு லெவலா தான் வச்சு பார்க்கும். அப்போ இந்த ராகு கூட சேர்ந்து தன்னை ஒரு பெரிய ஆளா ஒண்ணு காட்டி ஒரு அடிய இப்ப குடுத்திருந்திருக்கும். இப்போ அவிட்டத்துக்கு வருது அப்படிங்கும் பொழுது, இந்த சரண்டரிங் மோட் என்னன்னா, ஆக்ஷன் மோடு. இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் செயல்பாட்டு முறைகள்ல நீங்க இறங்கும் பொழுது, இந்த கேது சித்தர்களை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிடும். முருகர் ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது, சித்தர்கள் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அ பொதுவாவே சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்க வந்து மென்மையான மனசு இருக்கக்கூடியவங்க தான். பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒரு கம்பீரமான ஒரு ஆளாவும், ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளாவும் தெரிவாங்க. ஆனா, மன அளவுல பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையே சிம்மம். ஸோ, ஆனா என்னன்னா, இந்த சிம்மம் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஆர்கியுமென்ட் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். குழப்ப நிலைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ராகு குடுத்திருந்திருக்கும். அ இப்போ இந்த ராகுவோடைய அமைப்பு அவிட்டத்துக்கு போகும்பொழுது, இந்த கன்ஃப்யூஷன்ஸ்லேருந்து முதல்ல ஒரு தெளிவு நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. அப்ப செயல்பாட்டு முறைகள் ஒரு நிதான நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. அ ஏன்னா ஆல்ரெடி கேதுவே உட்கார்ந்திருக்கிறதுனால, லைஃப் வந்து நெறைய செட்பேக்ஸ் குடுத்து, அ இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து, அவமானங்கள் எல்லாத்தையும் குடுத்து, இப்ப தான் எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறப்போ, சித்தர்களை இறுக்கி பிடிச்சுக்கணும். முக்கியமா முருகர் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சித்தர்களை பிடிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து நாய் இருக்கு இல்லையா? நாய் மூலியமாவே உங்களுக்கு பல மாற்றங்கள் வாழ்க்கையில வரும். அப்போ எங்க எங்க இருந்தாலும் இந்த டாக்ஸுக்கு உணவு குடுக்குறது, இந்த வீட்ல ஒரு நாய் வச்சு வளர்க்குறது, இந்த நாயே நெறைய எனர்ஜிஸ் வாங்கிக்கும் உங்ககிட்ட. ஏன்னா, இந்த நாய் ரூபத்தில தான் சித்தர்கள் வருவாங்க அப்டின்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் நான் வந்து நாய இங்க கனெக்ட் பண்ணுனேன். நாய் வளர்க்க முடியாதவங்க எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்ல ஒரு நாய் இருந்தா கூட ஏதாவது உணவு வாங்கி குடுக்குறது, அ அது உங்க அந்த எனர்ஜி உங்களோட பேசும் அப்டிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ, இப்போ சிம்மத்துக்கு என்னங்க வந்து அமானுஷ்யமா என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிம்மத்துக்கு எல்லா எனர்ஜிஸுமே ஆக்சுவலா கனெக்ட் ஆகும். ஆனா சிம்மம் பயந்துக்குவாங்க. சிம்மம் வந்து அந்த எனர்ஜிஸ் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இல்ல, இல்ல இதெல்லாம் மாயை. நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு எந்த எனர்ஜியும் வர வேண்டாம். ஆனா தெய்வ அனுகிரகம்ங்கிறது எப்பவுமே சிம்மத்துக்கு ரொம்ப அதிகம். தெய்வம் பேசும் அப்படின்னா சிம்மத்துக்கிட்ட தெய்வம் பேசும். ஆ நேரடியாவே பேசும் அப்படின்னு சொல்லலாம், சிம்மத்துக்கு. அப்போ யாரெல்லாம் முருகர வழிபாடு பண்றாங்களோ, யாரெல்லாம் சித்தர்கள வழிபாடு பண்றாங்களோ, டைரக்ட் கான்வர்சேஷன் ஒருத்தங்க வச்சுக்கிறாங்கன்னா, சித்தர் வழிபாட்டு முறைகள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் இப்படி தெய்வம் மூலியமாவே அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான். டோட்டல் புரொடெக்ஷன் யாருன்னா, சிம்மத்துக்கு முன்னோர்கள் புரொடெக்ஷன் தான். இப்ப ஆல்ரெடி கேதுக்கே வருது அப்படிங்கிறதுனால, உங்களுடைய முன்னோர்களே உங்கள காப்பாத்த வராங்க அப்படிங்கிறத தான் வந்து மறைமுகமாவே இங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ராகு கிட்ட இருந்து விலகிருச்சு. சதய நட்சத்திரத்தில இருந்து இந்த மார்ச் 29ஆம் தேதி விலகி இங்க அவிட்டத்து நட்சத்திரம் செவ்வாய் சாரத்துக்கு வரும்பொழுது, நீங்க விடுபட்டுருவீங்க அப்படிங்கிறது தான். அப்ப வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா, உங்களுடைய வார்த்தைகள் செயல்முறையாகவே மாறும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது, ராகு ஆல்ரெடி நெறைய வார்த்தைகள விட வச்சிருக்கும். இஷ்டத்துக்கு விட்டுருந்திருப்பீங்க. இனிமேல் செயல்பாட்டு முறைகள் கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு சொல்றது.